எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முனியாண்டி ஐயாவை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது முனியாண்டி குலசாமி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் முனியாண்டிய பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். முனியாண்டி நீங்க பாத்தீங்கன்னா, இவர் ரொம்ப கோவமா ஆங்காரமா தான் உட்கார்ந்து இருப்பாரு. என்னதான் இவர் கோவமா இருந்தாலும், இவரோட பக்தர்கள் வந்தா அவங்க கிட்ட இவர் பாசமா தான் நடந்துப்பாரு. முனியாண்டி சொன்னாலே நிறைய பேத்துக்கு அலங்கநல்லூர் தான் தெரியும். இந்த முனியாண்டி எப்படி அலங்கநல்லூர் நகரத்துக்கு அவர் வந்தாரு அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். இந்த முனியாண்டி நீங்க பாத்தீங்கன்னா, இவர் மலையாள தேசத்துல ராஜாவுக்கு பிறந்தவர்னு சொல்றாங்க. நிறைய பேரை நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இவர் மலையாளத்திலிருந்து வந்திருக்கிறதுனால இவர் தமிழ் தெரியாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அது கிடையாது. அதை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மலையாளத்துக்கு அர்த்தத்தை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். மலையாளத்துக்கு என்ன அர்த்தம்னா, மலைகள் சூழ்ந்த இடத்துலேருந்து வந்தவங்கன்னு அர்த்தம். அதாவது மலைகள், பச்சை பச்சையான இடங்கள், அப்புறம் தண்ணீர், நீர் ஓட்டம், இந்த மாதிரி இடத்த தான் அப்படி சொல்லுவாங்க. இதை நீங்க கேரளா நீங்க எடுத்துக்கிட்ட கூடாது. ஏன்னா இது ஆல்ரெடி இந்தியாவிலவே இந்த மாதிரி தான் பழங்காலத்துல ராஜாக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவர் கொஞ்சம் பெரிய ஆளா ஆகிற வரைக்கும் நிறைய மாந்திரிக விஷயங்களை நிறைய கத்துக்கிட்டாரு. தன்னை எதிர்க்க வர்றவங்கள அவங்கள சாய்க்கிறதுல இவர் நிறைய வித்தைகள் எல்லாம் கத்து வச்சிருந்தாரு. ஒரு மாந்திரிகவாதி இவர் முன்னுக்கு நின்று போட்டி போடுறதுக்கு அப்படி பயப்படுவாங்க. இவருக்கு தெரிஞ்ச 2 வித்தைய வச்சு அவங்கள காணாம ஆக்கிடுவார் இவரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சூழ்ச்சி செய்யறவங்களும் இந்த மாந்திரிகவாதி செய்யறவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க 2 பேருமே போய் மன்னரை பாக்குறாங்க. அதாவது முனியாண்டியோட அப்பாவை, ராஜாவை போய் பாக்குறாங்க. பார்த்து அவர்கிட்ட சொல்றாங்க, உன் பையன் நிறைய தப்பான வித்தைகள் எல்லாம் கத்து வச்சிருக்காரு. ஸோ அதனால உனக்கும் உன்னோட நாட்டுக்கும் பிரச்சனைகள் நிறைய வந்துடும், அழிவுகள் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவோட மனசை மாத்தி அவரை எப்படியாவது இங்கேருந்து அனுப்பிடுன்னு சொல்லாம அவரை தீர்த்து கட்டிடு அப்படின்னு சொல்லி அவரோட மனசையே மாத்தி வச்சிருக்காங்க. உடனே மன்னர் என்ன பண்ணாருன்னா, நாட்டுக்காண்டி நல்லது நடத்தணும், என் பையன் ஆபத்துனா அவன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு கொஞ்சம் பிளான் பண்ணி அவங்க பையனையே அவரு தீர்த்து கட்டிட்டாரு. ஆனா முனியாண்டி இறந்து போயதுக்கு அப்புறமா அவரோட பவர் குறையவே இல்லை. ஸோ அவரோட பவரை அடக்க முடியாதனால மன்னர் என்ன பண்ணார்னா, பல மாந்திரிகர்களை கூட்டி அவரை சாந்தப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியும் பண்ணி ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவரோட மாந்திரிகர் எல்லாத்தையுமே கட்டு போட்டு அதை அவரோட முடியில கட்டி போட்டாங்க. அந்த மாந்திரிக வித்தையை அவர் முடியில கட்டி போட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த முடியை கட் பண்ணி அந்த முடியை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தாயத்தா செஞ்சு ஒரு பெட்டியில, ஒரு ஓலை பெட்டிக்குள்ள வச்சு அதுல நல்ல மந்திரத்தெல்லாம் பண்ணி அதுக்குள்ள அடக்கி வச்சு வரசனாறு எல்லையில இருக்கிற வைகை நதியில தூக்கி வீசிட்டாங்க. அந்த ஆத்துல போட்டானா அது அப்படியே மிதந்து பெரிய ஆறுல ஜாயின் ஆகுது. அதுக்கப்புறம் ஜாயின் ஆகுறான ஒருத்தர் அழகாட்சி அம்மன்ட்டுன்னு அவங்க அந்த பெட்டியை பாக்குறாங்க. அவங்களுக்கு அந்த பெட்டியை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு உருவாகுது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுல போயிட்டு அந்த பெட்டியை அவங்க ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னா, பெரிய குளத்தை எண்ணெயில நம்மளோட முனியாண்டி ஐயா வெளியில வராரு. அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறமா அழகாட்சி அம்மன் கிட்ட அவரோட வரலாறு சொல்றாரு. அவரு எப்படி உருவானாரு, அப்புறம் எப்படி அவரை கொல்லப்பட்டாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அவங்க கிட்ட சொல்றாரு. அழகாட்சி அம்மன் கிட்ட இவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை காப்பேன், நான் உனக்கு நேர்மையா இருந்துப்பேன், உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாமே நான் கொடுப்பேன், என்ன இந்த எண்ணெயில இருக்கிறதுக்கு நீ உத்தரவு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அழகாட்சி அம்மன் சொல்றாங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல வேற ஊருக்கு நான் கல்யாணம் பண்ணி போயிடுவேன். ஸோ நான் அங்க போயிட்டேன்னா நான் இது என்னோட ஊரா இருக்காது. ஸோ நான் இங்க இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணி போனாலும் அந்த ஊர்லயும் போய் உங்களை நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. முனியாண்டியும் அதுக்கப்புறம் அந்த பெட்டிக்குள்ள போய் அடங்கிடுறாரு. அவரு அழகாட்சி அம்மனுக்கு எப்போதுமே உறுதுணையா இருக்கிறாரு.
இப்படியே காலங்கள் ஓடுது. அதுக்கப்புறம் அழகாட்சி அம்மனுக்கும் திருமணம் நடத்துறதுக்காண்டி ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது. அலங்கநல்லூர்ல இருக்கிற வெங்கடாச்சலம் ஒருத்தருக்கு அழகாட்சி அம்மனை வந்து திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. அழகாட்சி அம்மனும் அவங்களோட கணவர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அலங்கநல்லூர் அவங்களுக்கு சொந்த ஊராக ஆயிருச்சு. அவங்க இங்க வரும்போதே அந்த பெட்டியும் சேர்த்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த பெட்டியை அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கணவர்கிட்ட காட்டுறாங்க. அந்த கணவர்கிட்ட காட்டினோட அவரு பெட்டிக்குள்ள முனியன் இருக்கிறத பார்த்து அப்படியே மிரண்டுறாரு. முனியாண்டி வந்து ரொம்ப கோபமா இருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து இந்த திருமணம், குடும்ப வாழ்க்கை இது வந்து அவருக்கு பிடிக்காது. அவரு வந்து இதெல்லாம் தவிர்த்துட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. முனியாண்டி வந்து உட்காரத்துக்கு போயிட்டாரு. ஏன்னாக்கா இவரு வந்து இல்லற வாழ்க்கையை வந்து திறந்தவர். ஆனா இல்லற வாழ்க்கையில இருக்கிற இந்த அழகாட்சி அம்மனை சொல் கேட்டுதான் அவர் இங்க வந்திருக்காரு. வெங்கடாச்சலமும் அழகாட்சியும் முனியன் கிட்ட வேண்டிக்கிறாங்க, நீங்க வந்து கோவத்தை குறைங்க, கோவப்படாதீங்க, இது வந்து எங்களோட வீடு, உங்களுக்கு வந்து எங்க வீட்டு பின்னாடியே ஒரு கொட்டகை இருக்குது, நான் அங்க வந்து உங்களுக்கு இடம் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயே நீங்க தெய்வமா இருங்க, தெய்வமா இருந்து எங்களை காத்தருளுங்கன்ட்டு இந்த அழகாட்சி அம்மன் சொல்றாங்க. அவங்க சொன்னதுக்கு முனியாண்டி வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லற வாழ்க்கையை நடத்துற இடத்துல என்னால இருக்க முடியாது, என்ன வந்து இந்த ஊர்ல அலங்கநல்லூர் ஊர்ல எல்லைக்கு கூட்டிட்டு போங்க, நான் அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. முனியாண்டி சொல்றதை கேட்டுட்டு இந்த அழகாட்சி அம்மனும் வெங்கடாச்சலபதியும் அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 பேருமே அந்த பெட்டி எடுத்துட்டு அலங்கநல்லூர் எல்லைக்கு போய் வைக்கிறாங்க. ஸோ அங்க வச்ச கையோடையே முனியாண்டி வெளிப்பட்டு அந்த இடத்துல அவரு தெய்வமா நிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு அங்க பூஜைகள்லாம் நடக்கணும். அதுக்காண்டி முனியாண்டி அங்க ஒரு விளையாட்டு பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஊர்ல இருக்கிற பொட்டுராமன் அப்படின்னு ஒருத்தர் உடம்புல வந்து இவர் இறங்குறாரு. இறங்குனா பாரு, நான் இங்க இருக்கேன் அப்படின்ட்டு அவரு மக்களுக்கு காட்டுறாரு. அந்த மக்களுக்கு நான் இங்க இருக்கேன் அப்படின்னு எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் வந்து பல வித்தைகளையும் விளையாட்டுகளையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட விளையாட்டுகளை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த பொட்டுராமன் இருக்காருல்ல, அவரையே வந்து தன்னோட பூசாரியாக அவர் மாத்திக்கிறாரு. இன்ன வரைக்குமே அந்த பொட்டுராமனோட பரம்பரைகள் இருக்காங்களே, அவங்க தான் வந்து இன்னமும் பூசாரியாக இருக்காங்க. அந்த பொட்டுராமன் மூலியமா தான் முனியாண்டி வந்து அவரோட புகழை வந்து அந்த அலங்கநல்லூர் ஃபுல்லாவே அவர் பரப்புனாரு. அந்த முனியாண்டி வந்து ரொம்ப உக்கரமாகவே இந்த அலங்கநல்லூர் எல்லையில போயிட்டு அழகா உக்காந்துட்டாரு. அவருக்கு நடக்கக்கூடிய பூஜைகள் கூட நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் உக்கரமா தான் நடக்கும். கல்லு தண்ணியும் சேவக்கடியும் சுருட்டு வாசம் மணக்க மணக்க அவருக்கு பூஜைகள் நடக்குதுன்னு சொல்லலாம். இதுதான் இந்த அலங்கநல்லூர் முனியாண்டி வந்த கதை. அவர் இந்த அலங்கநல்லூர் எல்லையில இருக்காரு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு பொட்டுராமனை யூஸ் பண்ணி நிறைய வித்தைகள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்ச பல வித்தைகள் எல்லாத்தையுமே அவரு காட்டி அந்த மக்கள்களை அவர் பக்கம் இழுத்து கும்பிட வச்சிருக்காரு. சரி, இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம அலங்கநல்லூர் முனியாண்டி எப்படி உருவானாரு அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு யாராவது குலசாமியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அந்த தெய்வத்தை பேரை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காண்டி நான் வீடியோ போட காத்திருக்கேன். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அப்போதான் நான் மேலும் மேலும் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யாராவது முனியாண்டி குலசாமின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களால இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். சரி, அப்புறம் எப்படி போர் தொடுத்து போனாங்க, அப்புறம் எப்படி மதுரை வீரன் சங்கிலியான கட்டுனாரு தன்னைத்தானேன்னு சொல்லி கேட்டா, சங்கிலி கருப்புன்னு ஒரு அத்தியாயம் போய்கிட்டு இருக்கு. அத ஒரு குறிப்பிட்ட காலத்துல முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்ச மதுரை வீரர் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு சங்கிலி கருப்பர் தன்னைத்தானே அவரை சங்கிலில கட்டிக்கிட்டு ஒரு இடத்துல படுத்துக்கிட்டதாகணும். அதுக்கப்புறம் அவரை கூட்டிட்டு போய் இவர்தான் சங்கிலி கருப்பர் அப்படின்ட்டு பாலரோக ஜெயில போய் அடைக்கிறாங்க. மதுரை வீரன் போட்டு வச்சு நடிக்கிற இந்த ஒட்டுமொத்த திட்டமும் இவரு போட்டுட்டு இருக்கிற இந்த வேஷம் வந்து பொம்மிக்கு மட்டும் தெரியும்னு பொம்மி என்ன பண்றான்னா பாதாள லோகத்துக்கு போயிட்டு சங்கிலி கருப்பரை ரிலீஸ் பண்ணிட்டதாகவும்
சங்கிலி கருப்பரை இப்ப இல்லாம மதுரை வீரர் கண்டினியூ அவரோட ஜேர்னியை கண்டினியூ பண்றதாகவும் அப்படியே அவரோட காலம் முடிஞ்சது அப்படின்றது வரலாறு. இப்படி மதுரை வீரர் மதுரையை ஆண்டாருன்றனோ மதுரை வீரர் நீதி கேட்டு வந்த மக்களுக்கு நீதி சொல்லி கொடுக்கறவாரோ இருந்தாருன்னு வாழ்ந்துகிட்டு வந்தாருன்னு வரலாறு சொல்லப்படுது. இப்ப சொன்ன இந்த 2 விஷன் ஸ்டோரியிலையும் சங்கிலி கருப்பனும் மதுரை வீரனும் வேற வேற ஆளா இருந்தாலும் சரி, இல்ல இவங்க 2 பேரும் ஒரே ஒரு ஆளா இருந்தாலும் சரி, சங்கிலி கருப்பர் 1620 1550 வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்காருன்னு நமக்கு தெளிவா தெரியுது. இன்னைக்குதான் சங்கிலி கருப்பன் சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் காசு பணம் இருக்கிறத புடைக்கிறதுனால நம்ம கற்பனைக்கு ஏற்ப அவரை நம்ம பயங்கரமாவும் வணங்குறோம். இல்ல அவருக்கு ஏற்ப சிற்பங்களையும் செஞ்சு டிஜிட்டல் உலகத்துல இருக்கிற மாதிரி நம்ம அவரை வணங்குறோம். ஆனா அன்றைய காலத்துல ஒரு செங்குக்கல்லுக்கு வேட்டியை கட்டிட்டு பக்கத்துல ஒரு அழுவாயிலையோ இல்ல வேல் கம்பியோ நட்டு வச்சு கும்பிட்டுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் சில இடத்துல சங்கிலி கருப்பர் கடைசியா சங்கிலியில ஒரு தூண்ல கட்டுப்பட்டு இருந்ததுனால அவரோட ஞாபகார்த்தமா சங்கிலிய வச்சு மட்டும் கும்பிட்டு வராங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல மிகப்பெரிய வீரர்களா வாழ்ந்து மறைஞ்ச எல்லாத்தையுமே நடுகளாக வச்சு கும்பிட்டுருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த சங்கிலி கருப்பரை நடுகள் வச்சோ இல்ல அவரு யூஸ் பண்ண பொருளை வச்சோ கும்பிட்டுருக்காங்க. அதுதான் காலப்போக்குல டிஜிட்டல் டைம்ல இப்ப மிகப்பெரிய ஆக்ரோஷமான சிலையா நம்ம முன்னுக்கு காணப்படுது. அதெல்லாம் கிடையாது. சங்கிலி கருப்பரை ஜடா முடி வச்சு உருக்கு மீசையோட வச்சு ஆக்ரோஷமான உருவத்துலதான் நாங்க பார்த்து பழகிட்டோம். அவருதான் சங்கிலி கருப்ப சாமின்னு நீங்க சொன்னா, இப்போ தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சங்கிலி கருப்பர் கோவில் எங்க இருக்குது சொல்லி பார்த்து சொன்னா, சிவகங்கை மாவட்டம் சிங்கமம் நதியில பக்கத்துல இருக்கிற கிளவயல்ல தான் இருக்குது. நீங்க பொதுவாகவே சங்கிலி கருப்பரோட வரலாறை பத்தி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கோவில தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு போய் நீங்க சங்கிலி கருப்பரை பார்க்க போனீங்கன்னா நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கிற சங்கிலி கருப்பரை மாதிரி அங்க அவர் காட்சி கொடுக்கறது இல்ல. அந்த கோயில் முழுக்க நல்லா நிறைய பெரிய பெரிய மணி அடிச்சு தொங்க போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க சங்கிலி கருப்பரோட ஆயுதங்கள் மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கு தவிர அங்க பயங்கரமான அவரோட சிலைய வச்சிருக்கிறது இல்ல. இவ்வளவு நேரமா நம்ம மதுரை இருக்கிற சங்கிலி கருப்பரை பத்தி எல்லா விஷயத்தையும் பார்த்தோம். இப்போ கிளவயல்ல சங்கிலி கருப்பர் எப்படி போனாரு, அங்க இருக்கிற வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்துல சாமி இப்ப இருக்கிற அந்த இடத்துல நாகக்கலை பட்டணம்னு ஒரு ஊர் இருப்பதாகவும் அந்த ஊர்ல நிறைய மக்கள் செல்வ செழிப்போட படிச்சு வந்ததாகவும் இதெல்லாம் பார்த்து பொறாமப்பட்ட சில ஏவல் வைக்கிறவங்க, பில்லி சூனியம் வைக்கிறவங்க, மந்திரவாதிங்க இவங்க எல்லாம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா அந்த ஊர் மக்களை எல்லாத்தையுமே கொன்னுட்டு அவங்க வச்சிருக்கிற அந்த செல்வாக்கு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு பில்லி சூனியம், கெட்டது, ஏவல் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதனால அந்த ஊர்ல அடிக்கடி துர்மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்குது. இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு தெரியாம இருந்த அந்த மக்களுக்கு அந்த ஊர்ல இருந்த ஐயனார், ஒளிவிடு ஐயனார், இந்த பிரச்சனைல இருந்து எங்களை காத்தரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரே அங்க போய் அவர்கிட்ட நிக்குது. அதனால தன்னோட மக்கள்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த அந்த ஐயனாரு மதுரை மீனாட்சி அம்மனை போய் பாக்குறாரு. மீனாட்சி அம்மா தன்னோட பரிவர்ந்த தேவர்களா இருந்த 121 படை வீரர்களை காட்டி இதுல உனக்கு யாரு வேணுமோ அவங்கள கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஐயனாரு அங்க இருந்த அத்தனை தெய்வங்கள்ல சங்கிலி கருப்பர் தான் எனக்கு வேணும், அவரை நான் கூட்டிட்டு போகிறதாகவும், சங்கிலி கருப்பரும் அங்க போய் அவர் மிகப்பெரிய பயங்கரமான உருவத்துக்கு ஆகி பார்த்த உடனே அவங்க எல்லாத்தையும் கல்லா ஆக்கிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தனக்கு கொடுத்த கட்டளைகளை முடிச்சிட்டு சங்கிலி கருப்பர் ஐயனார் முன்னுக்கு நிக்கிறாரு. சாமி, நீ சொன்ன விஷயத்த நான் முடிச்சிட்டேன், நீ எனக்கு என்ன படையல் கொடுக்க போற அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஐயனார் சாமி ஒரு வாக்கு கொடுக்கறாரு. இந்த கிளவயல் ஊரை சுத்தி 10 ஊருக்கும் நீதான் காவல் தெய்வம், அது மட்டும் இல்லாம எனக்கு இங்க நடக்கிற திருவிழா அப்ப
உனக்கு தான் ஃபர்ஸ்ட் எல்லா படையலும் போட்டு உன்னை கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் என்ன கும்பிடணும் அப்படின்னு சொல்லி இவரை வாக்கு கொடுக்கறாரு. அதே மாதிரியே இந்த 10 ஊர் மக்கள் சேர்ந்து சங்கிலி கருப்பருக்கு ஒரு கோவில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கோயில் கட்டிட்டு இருக்கும்போது சங்கிலி கருப்பர் அவருக்கோட ஒரு பக்தர் உடம்புல இறங்கி, எனக்கு கோபுரம் வச்சு கோவில் கட்டக்கூடாது, உச்சி வெயில் என் மூஞ்சில அடிக்கணும், மழை பெஞ்சிச்சுன்னா என் பின்னாடி பெய்யணும், நான் வெயிலையும் மழையிலும் நின்னுகிட்ட இருக்கணும்னு ஆசைப்பட்டு சொன்னதுனால இந்த கோவிலை மிக பெருசா கட்ட முடியாம சாமி சொன்னது மாதிரியே கட்டிட்டாங்க. இந்த சங்கிலி கருப்பரை சொல்லும் போது அத்தனை கருப்பர் சாமிகளையும் இந்த சங்கிலி கருப்பரை மட்டும் உக்கரமா காட்சி அளிக்கிறாரு. அதாவது பராசக்தி உருவத்துல உக்கரமா காளி தெய்வம் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி எல்லா கருப்பர் சாமிகளையும் இந்த சங்கிலி கருப்பர் மட்டும் உக்கரமா காட்சி அளிக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த அம்சத்துல இவர் மாய வடிவம் போறது கூட கெட்டிக்காரரா இருந்திருக்காரு. அந்த மந்திரங்களை தப்பான வழியில பயன்படுத்துறவங்களுக்கு, ஏவல் பில்லி சூனிய அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ற மாதிரி பண்றவங்களுக்கு, தீய எண்ணம் படிச்சவங்களுக்கு சங்கிலி கருப்பரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாரு. பேய அடக்குறதுல, ஆவிகளை அடக்குறதுல, பேய புடிச்சு ஆடுறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் அடக்குறதுல சங்கிலி கருப்பரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவரா இருக்காரு. சில இடத்துல உருவம் இல்லாம அருவாவால அவரை கும்பிடப்பட்டாலும், சில இடங்கள்ல அவரு உக்கிரமானவர்ல அதே மாதிரி சிலையா வடிச்சு காட்சி கொடுப்பாரு. இப்படி ஆங்காரமா இருக்கிற இவரு மத்த கருப்பு சாமிகள் போல அழகா கொண்டை போட்டுட்டு இவர் இருக்க மாட்டாரு. முடி விரிச்சு போட்டு ஜடாமோனியதுலதான் இருப்பாரு. மிகப்பெரிய முறுக்கு வீச வச்சு உடம்பு முழுக்க சங்கிலியாட பிணைக்கப்பட்டு தான் இருப்பாரு. சரி, இந்த கருப்பு சாமிகளை எதுக்கு இரும்பு சங்கிலியால கட்டி போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த சங்கிலிகள் எல்லாமே கருப்பு சாமிய கட்டுப்படுத்தி வைக்கல, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு மிகப்பெரிய யாகங்கள் எல்லாத்தையும் நடத்தி அவரோட உக்கரத்தை அவரே தனிச்சுக்கிட்டு நம்ம பாசாங்குக்காண்டி அவரை கட்டி உட்கார வச்சிருக்கோம். தன்னோட பக்தர்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காண்டி அவர் அந்த சங்கிலிய அவர் உடம்புல போட்டு காட்சி கொடுக்கறாரு. எது எப்படியோ இந்த சங்கிலி கருப்பசாமி ஆதி கருப்பசாமியோட அவதாரமா வந்தாரா, இல்ல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரு இந்த உலகத்துல பிறந்து மக்களுக்காண்டி நல்லது செஞ்சு அதுக்கப்புறமா சங்கிலி கருப்பரா அவரை வணங்கப்பட்டாரோ அப்படியான்ட்டு நம்மக்குள்ள எல்லாத்துலயும் ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது. இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த இடத்துலயும் ஒரு ஆதாரமும் கிடையாது. ஏன்னா சங்கிலி கருப்பரை பத்தி நிறைய ஊர்ல நிறைய கதைகள் சொல்லப்படுது. ஆனா இதுல முக்கியமா என்ன நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா நிறைய கருப்பு கோயில் போனாலும் அவர் ஒரு பெரிய பானாங்க வச்சிருப்பாரு. ஆனா வேல் கம்பு எல்லா கோவில்லையும் இருக்காது. ஆனா சங்கிலி கருப்பர் கோவிலுக்கு நம்ம போனோம்னா அருவா இருக்கும் இல்லையோ, ஆனா வேல் கம்பு கண்டிப்பா இருக்கும். இந்த சங்கிலி கருப்பர் கள்ளர் கூட்டத்துக்கு தலைவனா இருந்ததுனாலையும், அவரும் அந்த இடத்த அவரோட கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்ததுனாலையும் இந்த வேல் கம்பை அவர் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால இந்த வேல் கம்பை காலங்காலமா அதை தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல வேல் கம்பு இல்லாம அவர் காட்சி கொடுக்கலாம். ஆனா பல இடங்கள்ல அவர் வேல் கம்போட தான் காட்சி கொடுக்கறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் சங்கிலி கருப்பர் குலசாமி யாரு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த குலதெய்வத்தை பத்தி பேசணும் தெரிஞ்சுக்கணும் சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்கள பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்ககிட்ட நானு அவங்கள பத்தி விஷயத்த கொண்டு சேர்க்கிறேன். உங்களோட குலதெய்வ சங்கிலி கருப்பா இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் திவ்யா.